வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரை எதற்கு? அனுரவுக்கு சாணக்கியன் ஆதரவு. ஜாலில் ஆரம்பமான சர்வதேச சட்ட மாநாடு. இலங்கையிடம் போதுமான நிதி வசதி இல்லை, பந்துல குணவர்த்தன பகிரங்க குற்றச்சாட்டு. பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குமார குலரத்தின உடனடியாக பணி நீக்கம். கிளிநொச்சியில் வெடிக்காத 2 குண்டுகள் மீட்பு. இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கும் வெனிசுலா வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் விசேட தொலைபேசி உரையாடல். யாழ்ப்பாணம் சொலிபுரத்தில் உள்ள இராணுவ முகாமில் இருந்து வெளியேறிய இராணுவம், பண்டத்தரிப்பு முகாமும் அகற்ற நடவடிக்கை. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான யுத்தகால பாலியல் வன்முறைகள், சர்வதேச பொறுப்புக்கூறல் அவசியமென கனேடிய தமிழர் தேசிய பேரவை வலியுறுத்தல். வாக்குறுதி அளித்த தங்க நகைகள் எங்கே? அரசு தலைவரிடம் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. இலங்கையை மீளக் கட்டியெழுப்ப சீனா முழு ஒத்துழைப்பு வழங்கும், அந்த நாட்டு தூதுவர் தெரிவிப்பு. சபாநாயகருக்கும் எம்பிக்கும் இடையில் கடும் வாக்குவாதம். அனுராதபுரம் புலனறுவையில் காணி வழங்கலாமெனில் ஏன் மலையகத்தில் மட்டும் அவற்றை வழங்க முடியாது? மனோ கணேசன் எம்பி கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் புலனறுவை மக்களுக்கு காணி வழங்கி வீடு கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க முடியும் என்றால் ஏன் மலையக மக்களுக்கு அதனை வழங்க முடியாதென அரசு தலைவரிடம் கேட்கின்றேன். தாமதமின்றி பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பல்கலைக்கழகங்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். மலையகத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு இன்று காணியுமில்லை, வீடுமில்லாமல் அனாதரவான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை பிரதேச செயலாளர்கள், கிராம சேவகர்கள், கட்டட ஆராய்ச்சி அதிகாரிகள் முகாம்களில் இருந்து விரட்டி தோட்டங்களில் இருக்கும் குடியிருப்புகளில் இருக்குமாறு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் குடியிருப்புகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் போது அவர்கள் எவ்வாறு அங்கு சென்று வாழ முடியும் என கேட்கின்றோம். அதனால் மலையகத்துக்கு விசேட பொறிமுறை ஒன்றை அமைத்து அவர்களுக்கு காணி கொடுத்தே ஆக வேண்டும். காணி உரிமையே அவர்களின் முதலாவது தேவையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரிய ஒரு நிவாரண பட்டியலை வாசித்தார். சந்தோஷமான கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை பாருங்கள், இந்த மக்களை பொறுத்தவரையிலே அங்கே வெள்ளத்தால் மண்சூழல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் சுத்தப்படுத்த 25,000 தருவதாக சொன்னார். பாடசாலை மாணவர்களுக்கு திருச்சியிலிருந்து 15,000 ரூபாயும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாயும் ஒட்டுமொத்தமாக 25,000 ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல கால்நடை வளர்ப்பாளர்கள், காய்கறி பயிர் வளர்ப்போர், சிறுகடை செய்தவர்கள் எல்லாருக்குமே நிவாரணம் வழங்குவதாக சொன்னார். காய்கறி பயிர் வளர்ப்போர் எல்லாம் நுவரெலியா மாவட்டத்திலே ஹை ஃபாரஸ்ட் போன்ற தோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து ஒரு நாளைக்கு 5,000, 6,000, 7,000 தொன் காய்கறி சந்தைக்கு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது வருவதில்லை, நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொன்னார். ஆனால் மலைநாட்டில் என்று பார்த்தால் 30% முதல் 40% வரை தான் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பட குறை விரும்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மலையக மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை, கேகாலைப்பாட்டு மக்கள் எவரவருக்கு இந்த நிவாரணம் சரியாக கிடைக்கவில்லையோ, தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார்களோ, அவர் அனைவருமே மனோ கணேசன் இலங்கை பாராளுமன்றம் என்ற விலாசத்துக்கு கடிதம் எழுதி தகவல்களை எனக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த பிரயோசனமும் இல்லை. பொங்கல் விழாவிலே நாங்கள் ஈடுபடுகின்ற போது ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது இதனை உணர்த்துகின்றது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பிரதேச சபையில் இன்று நடைபெற்ற பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது தலைவர் ரா. சம்பந்தன் ஐயா எப்போதும் பொங்கலுக்கு தீர்வு, தீபாவளிக்கு தீர்வு என்ற விடயத்தை
ஏன் அவர் சொன்னார். பொங்கல் விழாவில் ஈடுபடுகின்ற போது ஒரு எதிர்பார்ப்பையே அவர் வெளிப்படுத்தியிருந்தார். வாழ்க்கையில் நம்பிக்கையோடு பயணித்தால் மாத்திரமே நாங்கள் வெற்றி பெற முடியும். இதனையே எமது தலைவர் ரா சம்பந்தனையா பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய பொங்கல் விழாவிலே ஒரு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்ற அதே தருணத்தில் நாங்கள் இக்கட்டான காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். தனித்துவத்தை பேண வேண்டிய ஒரு கட்டாய கடமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கின்றது. ஆகவே ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் ஒற்றுமையுடன் செயற்படுவோம். ஒற்றுமையாக சேர்ந்து செல்பவர்களுடன் ஒற்றுமையாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்க முடியாத இடங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கவே கூடாது. அதுவே எமது நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயத்தை பலர் பரியாசம் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். பொங்கலுக்கு தீர்வு, தீபாவளிக்கு தீர்வு என்று அவர் சொன்னார். ஏன் அவர் அப்படி சொன்னார்? ஒரு பொங்கல் விழாவிலே நாங்கள் ஈடுபடுகிற போது ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இத்தனையையும் எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். இது விளைச்சல். விளைச்சலின் முதல் பகுதியை நாங்கள் படைக்கிறோம், உண்டு மகிழ்கிறோம். இதிலே இருந்து விடிவு வரும் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவதன் அர்த்தம் அதுதான். நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பிக்கையோடு தான் முன்னேற வேண்டும். ஆகவே பல தடவைகளிலே இந்த கேள்வி கேட்கப்படுகிற போதெல்லாம் திரு சம்பந்தன் கடலுக்கு சொன்ன பதில், ஒரு விடயத்திலே நான் ஈடுபடுகிற போது அது வெற்றி அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் ஈடுபட வேண்டும். இது தோல்வியிலே முடியும் என்று நினைச்சுக்கொண்டு நான் அதில் ஈடுபட முடியுமா? முடியாது. ஆகவே தமிழரின் முடிவுக்காக, இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய பொங்கல் விழாவிலே அந்த எதிர்பார்ப்பை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடிவு. அந்த எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அதே தருணத்திலே எங்களுக்கு இருக்கிற 2 சவால்களையும் நான் சொல்லி செல்ல விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் சொன்னார், ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். அது என்ன அந்த இக்கட்டு? முன்னைய காலத்திலே எங்களுடைய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பண்டிதர் காபோ ரத்தினம் அவர்கள் பாராளுமன்றத்திலே அடிக்கடி சொல்லுவார், இந்த நாட்டை ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, கூட வந்த குரங்கு ஆண்டால் என்ன. கூட வந்த குரங்கு அவர் சேர்த்துக் கொண்டது. அவர் யாரை சொன்னார் என்றால், ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்யும். ஸ்ரீலங்கா லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இடதுசாரிகள் இருந்தாங்க. மூன்றாம் தரப்பு அதான் குரங்கு சொல்லு. அவருடைய காலத்துல குரங்குகள் ஆட்சி வர இல்லை. ஆனா இப்ப இடதுசாரி என்று சொல்லிக் கொண்டு ஒரு ஆட்சி வந்திருக்கு. அது வந்திருக்கிறபடினால அந்த ராமன் மாதிரி இருந்த கட்சிகள் கூட இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமாக இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு கவர்ச்சி எங்கட மக்கள் மத்தியிலே. அந்த வித்தியாசத்துல சில நன்மைகள் இருக்கிறது. ஊழலுக்கு எதிரான சில செயற்பாடுகள், முன்னேறதை போன்ற செயற்பாடுகள் அல்ல. ஆகவே அப்படியான ஒரு காலகட்டம், ஒரு இக்கட்டான காலகட்டம் எங்களுக்கு தமிழர்களுக்கு இக்கட்டான காலகட்டம். தமிழரசு கட்சிக்கு இன்னும் கூடுதலான இக்கட்டான காலகட்டம் என்றால், இந்த கவர்ச்சி எங்களுடைய மக்களை தங்களுடைய பிரதான கட்சியிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கான ஒரு அபாயமும் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாளைய தினம் அவர் ராசமாணிக்கம் அவர்களுடைய நினைவு பேருரையை நான் வழங்குகிற போது இன்னும் கூடுதலாக விரிவாக
சில விடயங்களை சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டிய ஒரு கட்டாய கடமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தைப்பொங்கல் நிகழ்வு திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாவட்ட கிளை தலைவருமான சண்முகம் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வின் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி ஊர்வலமாக பாரம்பரிய முறைப்படி கலை கலாசார நிகழ்வுகளுடன் குறித்த பொங்கல் விழா விசேடமாக இடம்பெற்றது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்த காலத்தில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் குறித்து சர்வதேச ரீதியான பொறுப்புக்கூறலை அவசியம் என்பதே கனடிய தமிழர் தேசிய பேரவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜனவரி 13, 2026 அன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி இலங்கையில் யுத்த காலத்தில் பாதுகாப்பு படைகளால் தமிழர்கள் பாலியல் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என கனேடிய தமிழர் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது. 1985 முதல் 2024 வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஐநா விசாரணைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நடத்தப்பட்ட நேரடி கலந்துரையாடல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாலியல் வன்முறைகளுக்கு காரணமான எவரும் இதுவரை சட்டத்தின் முன் கொண்டுவரப்படவில்லை. இலங்கையின் அரசின் உள்ளக விசாரணை முறைகள் நம்பகமான நீதியை வழங்க தவறியுள்ளதாகவும் கனேடிய தமிழர் தேசிய பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் முழுமையாக சர்வதேசத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சுயாதீனமான நம்பகமான விசாரணை மற்றும் வழக்கு தொடரும் அமைப்பு ஒன்றே உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இலங்கை அரசு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும், யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகளுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுள்ளிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த இராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ள இராணுவத்தினர் சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை 513வது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்திருந்தார். அதே நேரம் பண்டித்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு கொடியமர்ந்த இராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டித்தரிப்பு படை முகாமானது 100 அடி நீளத்தை கொண்டதனால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதனால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் வெனிசுலா வெளிவிவகார அமைச்சர் இவான்கில் பிண்டா இடையில் விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக அமைச்சர் விஜித கேரத் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த விசேட தொலைபேசி உரையாடல் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பரம் முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தின் தலைமை பணியாளரும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமான GKE சமிந்தகுமார குலரத்னவை உடனடியாக பணி நீக்கம் செய்ய பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது. அவரது நியமனம் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைகளை தொடர்ந்து ஜனவரி 23 முதல் பணி நீக்கம் அமலுக்கு வந்ததாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமிந்தகுமார குலரத்ன 2023 செப்டம்பர் 15 பாராளுமன்ற பிரதி செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். நாட்டில் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான நிதி வசதி இலங்கையிடம் இல்லை என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கோகாமவ பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ரூபாயோ அல்லது வெளிநாட்டு கொடுக்கல் வாங்குகளை மேற்கொள்வதற்கு தேவையான டாலர்களோ எம்மிடமில்லை. அரசாங்கத்தின் இந்த வருட வருமானம் 5.3 டிரில்லியன் ரூபாயாகவும் அரசாங்கத்தின் மீளலும் செலவீனம் 5.6 டிரில்லியன் ரூபாயாகவும் உள்ளது.
அதற்கமைய அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு 300 முதல் 400 பில்லியன் ரூபாய் வரை பற்றாக்குறை நிலவுகின்றது. நாட்டில் மண்சரிவுகள், சூறாவளி போன்ற உள்ளக தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் யுத்தம் போன்ற வெளிப்புற தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அத்தகைய அதிர்வுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான வலுவான பொருளாதார நிதி நிலைமை எமது நாட்டில் இல்லை. இந்த நிலையில் நாட்டில் நிலவும் அடிப்படை பிரச்சனை ரூபாய் மற்றும் டாலர் இல்லாததே ஆகும் என பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் இந்தியாவின் சுரணா சட்ட நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்தும் 3வது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு யாழில் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் கலையரங்கில் இன்று காலை இந்த மாநாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து 2024 ஆண்டில் முதலாவது சட்ட மாநாட்டை நடத்திய யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை 2025 2வது மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து 3வது முறையாக இம்முறை 2026 ஆண்டுக்கான மாநாட்டை இன்றும் நாளையும் நடத்துகின்றது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த மாநாட்டின் முதல் நாள் அமர்வுகளில் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்ததுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் சிதம்பரப்பிள்ளை துரராஜா மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹித் அபேசூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் சரண்யா கசந்தி உருகொடவத்து மற்றும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா மற்றும் சட்டத்துறையின் தலைவர் கோசலை மதன் இவர்களுடன் சட்டத்துறை சார்ந்த விரிவுரையாளர்கள், சட்டத்தரணிகள், மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் என பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரைகளை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது தத்துணிவுடன் கூறிய கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் உரையை எதிர்க்கட்சியினர் திரிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்று குறிப்பிட்ட விடயத்துக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்ட விடயத்தை எதிர்க்கட்சியினர் திரிவுபடுத்தியுள்ளார்கள். தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். நாக விகாரைக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய விகாரைக்கோ செல்ல வேண்டாம் என ஜனாதிபதியை குறிப்பிடவில்லை. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் வடக்கில் ஒரு விகாரையை பிடித்துக் கொண்டு செய்தவற்றை அனைவரும் அறிவோம். இதற்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். அந்த குழுவினர் பற்றியே ஜனாதிபதியை குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர்த்து சிங்கள மக்கள் வைராக்கியத்துடன் நாக விகாரையை வழிபட செல்கின்றார் என ஜனாதிபதியை குறிப்பிடவில்லை. ஜனாதிபதி தத்துணிவுடன் அவற்றை குறிப்பிட்டுள்ளார். ஒரு பௌத்தர் கூட வாழாத இடத்தில் விகாரையை கட்டி அந்த விகாரைக்கு பேருந்து நாட்களை அழைத்து சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கடந்த கால ஆட்சியாளர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தத்துணிவுடன் அதற்கு எதிராக பேசியுள்ளார். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதிர்காமத்துக்கு தமிழர்கள் செல்வது பற்றியும் தற்போது குறிப்பிடப்படுகின்றது. இந்த நாட்டுக்கு பௌத்த மதம் வருவதற்கு முன்னரே கதிர்காம கந்தனை மக்கள் வழிபட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான நளின் பண்டார சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை முன்வைப்பதற்கு சபாநாயகர் இடமளிக்க மறுத்ததனால் சபாநாயகருக்கு நளின் பண்டாரவுக்கும் இடையில் சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் நேற்று சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப நிகழ்வுகள் முடிவடைந்த நிலையில் சபையில் இருந்த நளின் பண்டார சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை எழுப்பி தனக்கு நாடாளுமன்றத்துக்கு உரிய நேரத்துக்கு வர முடியாமல் போனவை தொடர்பில் குறிப்பிட ஆரம்பித்த போது சபாநாயகர் குறுக்கிட்டு அதனை முன்வைப்பதற்கு இடமளிக்கவில்லை. தனக்கு ஏற்பட்ட அசௌகரிய நிலைமையை தெரிவிப்பதற்கு நளின் பண்டார இடமளிக்குமாறு கேட்டுக்கொண்ட போதும் சபாநாயகர் இடமளிக்க மறுத்தார். அது மட்டுமன்றி அடுத்த நடவடிக்கையாக எதிர்க்கட்சி தலைவருக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றாமல் நளின் பண்டாரவுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை காத்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சபாநாயகர் தொடர்ந்து நளின் பண்டாரவுக்கு வாய்ப்பு வழங்க மறுத்த போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது நாடாளுமன்ற அமர்வு தினங்களில் உரிய நேரத்துக்கு சபைக்கு வருவதற்கான வசதியை செய்து கொடுப்பது சபாநாயகரின் பொறுப்பு. அந்த வகையில் நளின் பண்டார சபைக்கு உரிய நேரத்துக்கு சபைக்கு வர முடியாமல் போனமை அவரது சிறப்புரிமை பிரச்சனையாகும். அதனால் அவரது சிறப்புரிமை பிரச்சனையை தெரிவிப்பதற்கு அவருக்கு இடமளியுங்கள் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் நளின் பண்டாரவுக்கு
தனது சிறப்புரிமையை முன்வைப்பதற்கு இடமளித்தார். அதனைத் தொடர்ந்து நளின் பண்டார தெரிவித்ததாவது: கட்டுநாயக்க நெடுஞ்சாலையில் நுழைவாயில் உள்ளிணைந்து கரவலப்பட்டிய வெளியேற்றத்தினால் வெளிவரும் போது இதற்கு முன்னர் 1180 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. ஆனால் நேற்று திருமண நிகழ்வொன்றுக்கு சென்று நாடாளுமன்ற அமர்வுக்கு உரிய நேரத்துக்கு வரும்போது வீதியில் கடும் வாகன நெரிசல் காரணமாக பேலிய கொடியால் சென்று கரவலப்பட்டியவால் வெளியேறும் போது எனக்கு பற்றுச்சீட்டு வழங்கப்படவில்லை. கரவலப்பட்டியவில் வெளியேறுவதற்கு நுழைவாயில் ஒன்று இல்லை. அதனால் 1180 ரூபாய் அறவிட வேண்டி வரும் என தெரிவித்தார்கள். பின்னர் நான் விடயத்தை தெரிவித்த போது என்னை 15 நிமிடங்கள் வரை காத்திருக்க செய்து சிசிடிவியை பார்த்துவிட்டு 200 ரூபாய் பற்றுச்சீட்டு வழங்கினார்கள். இந்த நிலை எனக்கு மாத்திரமானதல்ல, இன்னும் பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அதனால் சுமார் 20 நாட்களாகியும் கரவலப்பட்டி நெடுஞ்சாலை வாகன நெரிசல் பிரச்சனையை தீர்த்து கொள்ள அமைச்சருக்கு முடியாமல் போயிருக்கிறது. இதுவே இப்படி என்றால் ஆளுந்தரப்பு நேனிய நடவடிக்கைகள் தொடர்பில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றார். அதற்கு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதிலளித்தார். நெடுஞ்சாலையில் கரவலப்பட்டிய வெளியேறும் பிரதேசத்தில் தொடர்ந்து வாகன நெரிசல் இடம்பெற்று வருகின்றது. சாதாரண நேரங்களில் 6 நிமிடங்கள் வரையும், நெருக்கடி நேரங்களில் 9 நிமிடங்கள் வரையும் தாமதம் ஏற்படுகிறது. அதே நேரம் தற்போது நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. அதற்காக நெடுஞ்சாலைகளை விரிவுபடுத்த முடியாது. அதனால் தற்போது எங்களுக்கு செய்ய இருப்பது இலத்திரனியல் வீதி தீர்வுகளை அதிகரிப்பதாகும். அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழர்களின் தங்க நகைகளை அவர்களிடம் ஒப்படைப்பதாக தற்போதைய ஆளுங்கட்சி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது. ஓராண்டு கடந்தும் அம்மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே வழங்கிய வாக்குறுதியை விரைவாக நிறைவேற்றுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவரும் யாழ் மாவட்ட உறுப்பினருமான ஸ்ரீதரன் நீதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சரான அரசு தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது நாடாளுமன்ற நிலையிற்கட்டளை 27/2 நிதி அமைச்சரிடம் கேள்விகளை முன்வைக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: தமிழர்களுக்கு சொந்தமான மீட்கப்பட்ட தங்க நகைகளை அவர்களிடம் ஒப்படைப்பதாக 2024 ஆண்டு அரசு தலைவர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் தற்போதைய ஆளுங்கட்சி பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தது. தேர்தல்கள் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை. தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் மனநிலையை இந்த அரசு மனிதாபிமானத்தோடு கரசனை கொள்ளுமா? வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழ் மக்களிடம் எடுக்கப்பட்ட தங்க நகைகள் எத்தனை கிலோ பவன்? நீண்ட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இம்மக்களின் தங்க நகைகள் எப்போது அவர்களிடம் மீள வழங்கப்படும்? இந்த தங்க நகைகளை மீள அம்மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதா? மொத்தமாக வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தோரின் விவரங்களையாவது உங்கள் அரசு வெளியிடுமா? தங்களுடைய தேர்தல்கார வாக்குறுதியில் இந்த தங்க நகை விடயம் முக்கியத்துவம் பெறுவதனால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க தாங்கள் எடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் என்ன? இவ்வாறு பல கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க 1 வார கால அவகாசம் தேவை என அரசு தரப்பு பிரதம கொறடாவான அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27/2 நிதி கொள்கை வகுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரும் மாண்புமிகு ஜனாதிபதியுமான அன்றகுமார திசாநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு 1980களிலிருந்து 2009 ஆண்டு வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடுமையான போர் தாக்கங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்கொண்டார்கள். உலகில் எங்கும் இல்லாதவாறு குழந்தைகளுக்கான பால்மா முதல் போசாக்கு உணவுக்கான கோழி முட்டை வரை, குறிப்பாக எரிபொருட்கள், விவசாய உள்ளீடுகள், கட்டடப் பொருட்கள், உணவு வகைகள், மோட்டார் வாகனங்கள் என அனைத்துக்குமே 1990 2009 வரை இலங்கையில் மாறி மாறி வந்த அரசுகளால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த தமிழ் மக்களின் பொருளாதாரம் மட்டுமல்ல, போசாக்கு வீதமும் மிக கீழ்மட்டங்களிலேயே காணப்பட்டது. இப்பொழுதும் கூட போசாக்கு குறைபாடுள்ள மாவட்டங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை காண முடியும். இவ்வாறான நெருக்கடி மிகுந்த 1990களில் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தூர நோக்கோடும் தமிழீழ வைப்பகம் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையில் மக்களுக்கான வாழ்வாதார உதவியை யுத்தம் நடைபெறும் காலத்தில் ஓர் அரசாக தமிழீழ விடுதலை புலிகளால் மக்களுக்கு வங்கி சேவை ஊடாக பணியாற்ற முடிந்தது. விடுதலை புலிகளின் இப்பொருண்மைய திட்டமிடலை உலகமே வியந்து பார்த்ததை தாங்களும் அறிவீர்கள். இக்காலத்தில் தமிழ் மக்களின் பலர் தமிழீழ வைப்பகத்தில் தங்கள் நகைகளை அடகு வைத்து விவசாயம் மற்றும் தொழில் முயற்சிகளுக்கும் வீட்டு திருமண நிகழ்வுகளுக்கும் பணம் பெற்று கொண்டார்கள்.
இறுதி யுத்தத்தின் போது இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் நகை அடைவு வைத்தவர்களின் நகைகளை பெற முடியவில்லை. தொடர் யுத்தம், இடப்பெயர்வுகள் அந்த மக்களின் கையில் இருந்த தங்கம் மீதான செல்வாக்கையும் இழக்கச் செய்திருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களாலும் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது. தேர்தல்கள் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை. தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் மனநிலையை இந்த அரசு மனிதாபிமானத்தோடு கரிசனை கொள்ளுமா? முதலாவது கேள்வி, வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழ் மக்களிடம் எடுக்கப்பட்ட தங்க நகைகள் எத்தனை கிலோ பவுன்? இரண்டாவது, நீண்ட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இம்மக்களின் தங்க நகைகள் எப்போ அவர்களிடம் மீள வழங்கப்படும்? மூன்றாவது, இந்த தங்க நகைகள் மீள அம்மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதா? நான்காவது, மொத்தமாக வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தோரின் விவரங்களையாவது உங்கள் அரசு மேற்கொண்டு வெளியிடுமா? ஐந்தாவது, தங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளில் இத்தங்க நகை விடயம் முக்கியத்துவம் பெறுவதால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க தாங்கள் எடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் என்ன? டிட்வா புயலினால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க சீனா தயாராக உள்ளதாக இலங்கைக்கான அந்த நாட்டு தூதுவர் கி செங்காங் தெரிவித்துள்ளார். கண்டிக்கு வருகை தந்த அவர் மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தீரர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆரம்ப காலத்திலிருந்து இலங்கை, சீனா ஆகிய இரு நாடுகளும் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகளாகும். புதிய ஆட்சி அமைக்கப்பட்டதன் பின்னர் அந்த தொடர்புகளை நாம் இன்னமும் சிறந்த முறையில் பேணி வருகின்றோம். கடந்த ஆண்டு அரசு தலைவர் மற்றும் பிரதமர் ஆகிய இருவரும் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருந்தனர். அந்த பயணங்களின் போது அவர்கள் பல்வேறு பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள், வேலை திட்டங்கள் என்பனவற்றை இலங்கையின் அபிவிருத்திக்காக துரிதமாக நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.